7:30 மணிக்கு ஆர்சிபிக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் ஒரு பரபரப்பான ஒரு மேட்ச். இந்த பரபரப்புக்கு இடையில பரபரப்பாகவே இருங்க மிச்சம் இருக்கக்கூடிய IPL 2024 ஷெடியூலை வந்து அனௌன்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. தல தோனியோட கடைசி வருஷமா இருக்குமோ அப்படின்னு எல்லாரும் மனசுலையும் ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருந்ததுல இந்த ஷெடியூலுமே ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த IPL 2024 மிச்சம் இருக்கக்கூடிய போட்டிகளோட ஷெடியூல்ல ஹைலைட்டடான விஷயங்கள் மட்டும் தான் அதில் பார்க்க போறோம். ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த IPL 2024 மட்டைப்பந்து பாய்ஸ்ல IPL 2024 மிச்சம் இருக்கக்கூடிய ஷெடியூலோட அனாலிசிஸ் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. ஆனா இந்த 2022 IPL மிச்சம் இருக்கக்கூடிய போட்டிகள்லாம் வந்து ஒருவேளை UAE நடத்தப்படுமோ, ஏன்னா இங்க வந்து எலெக்ஷன் நடக்க போகுது, அதனால பாதுகாப்பு காரணங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பல போட்டிகள் வைசாக்கு எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முல்லன்பூருக்கு போச்சு. இப்படிங்கிறதுனால வந்து ஒருவேளை இங்க நடக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷெடியூல் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மகேந்திர சிங் தோனி அவர்களோட கடைசி ஒரு சீசனாகவும் இருக்க போது. ஒருவேளை இங்க இந்தியாவில் இந்த வருஷம் IPL நடக்கல அப்படின்னா தல தோனியோட அந்த ஆசை அப்படிங்கிறது நிறைவேறாம இல்ல இப்போ கடைசியா நடக்க போற GT vs CSK போட்டி தான் கடைசி போட்டியா இருக்குமோ தலையோடது. ஏன்னா அவர் சொல்லியிருந்தாரு சென்னையில தான் என்னோட கடைசி போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மொத்தமா UAEக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா இங்க தல தோனியோட கடைசி போட்டியாகவும் இதுக்கப்புறம் தல தோனியை கிரிக்கெட்ல பார்க்க முடியாதுன்னு ஒரு பயமும் எல்லாருக்கும் மத்தியில் இருந்துகிட்டு இருந்தது. ஆனா இப்ப பயப்பட வேணாம், இதுக்கப்புறம் நடக்க போற எல்லா IPL போட்டிகளும் இந்தியால தான் நடக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷ செய்தியை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஹைலைட்டடான விஷயம் அப்படின்னா இதுதான். அதுக்கப்புறம் இது தல தோனியோட கடைசி IPL சீரீஸா மாறிடுமோ அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பயம் கொடுக்குற மாதிரியான ஒரு ஷெடியூல தான் ஆல்மோஸ்ட் அமைச்சு இருக்கிறாங்க. அதாவது அகமதாபாத்ல தான் மே 21 குவாலிஃபயர்ஸ் ஒன்னும் மே 22 எலிமினேட்டரும் வச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மே 24 குவாலிஃபயர்ஸ் 2, மே 26 ஃபைனல். ஸோ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன், சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் மகேந்திர சிங் தோனி அவர்கள் இருக்கிற வரைக்கும் எப்படியும் பிளே ஆஃபுக்கு போயிடுவாங்க. பிளே ஆஃபுக்கு போயிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஃபைனலுக்கு போயிடுவாங்க. அந்த பிளே ஆஃப் வந்து சென்னையில் ஆடிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஃபைனலுக்கு போயிடுவாங்க. ஒருவேளை சென்னை சூப்பர் கிங் இந்த ஹோமில் போன தடவை ஒரு 3 மேட்ச்சில் தோத்தாங்க. அந்த மாதிரி தோத்து ஒருவேளை இந்த எலிமினேட்டர் வந்து அதுக்கப்புறம் குவாலிஃபயர்ஸ் 2க்கு வராங்க அப்படின்னா, ஸோ குவாலிஃபயர்ஸ் 2 சென்னையில் நடக்குது, தோத்து ஒருவேளை சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த IPL 2024 விட்டு வெளியேறினாங்க அப்படின்னா அது ஒருவேளை தல தோனியோட கடைசி போட்டியாக கூட இருக்கலாம். இல்லப்பா எலிமினேட்டர்லயும் ஜெயிச்சிட்டாங்க, குவாலிஃபயர்ஸ் 2லயும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஃபைனலுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வருதுன்னா சென்னை சேப்பாக்ல தான் கடைசி போட்டி, அது தல தோனியோட கடைசி போட்டியா இருக்கலாம். அவரோட ஃபேர்வெல் ஸோ ட்ரோஃபியோட ஹோம்ல ஸோ முடிச்சதாகவும் இருக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி ஃபைனல் வரட்டும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. சரி ஓகேப்பா, ஒருவேளை சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பிளே ஆஃப்ஸுக்கே வரல அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட கடைசி லீக் போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அகேன்ஸ்டா மே 12 ஹோம்ல ஒரு 3:30 மணி மேட்ச் ஒன்று ஆடுறாங்க. அதுதான் கடைசி போட்டி. பட் எப்படியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃபுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்தாவே நாங்க வந்து முன் வைக்கிறேன். இல்லப்பா இந்த எலிமினேட்டர் குவாலிஃபயர்ஸ் 2 அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, டைரக்டா அகமதாபாத்ல குவாலிஃபயர்ஸ் 1 ஆடிட்டு, அதாவது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் கிரவுண்டான அகமதாபாத்ல குவாலிஃபயர் 1 ஆடிட்டு ஜம்முன்னு ஃபைனல்ல வந்து சென்னை சேப்பாக்ல தல தோனி அவரோட கடைசி போட்டியா இருக்கலாம் ஆடி ட்ரோஃபியோட அவர் விடை பெறுவார் அப்படிங்கிறதும் நீங்கள் ஒரு கணா கண்டீங்க அப்படின்னா அந்த கணா நினைவாக என்னோட வாழ்த்துக்கள். ஸோ ஷெடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படிதான் அமைக்கப்பட்டிருக்குது. அதாவது பிளே ஆஃப்ல குவாலிஃபயர்ஸ் 1 வந்துச்சுன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தகுதி பெற்றாங்க அப்படின்னாலும் ஸோ டெஃபினட்டா இங்கே சென்னை சேப்பாக்கத்துக்கு வருவாங்க. இல்லப்பா குவாலிஃபயர்ஸ் 1 வந்துட்டு அதில் தோத்து எலிமினேட்டரை தோத்து வெளியேறதுக்கு வாய்ப்பு எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளே ஆஃப் அப்படிங்கிறது வந்து இங்கே சென்னையிலையும் இருக்குது, ஃபைனல் சென்னையிலையும் இருக்குங்கிறதுனால தல தோனி அவர்கள் மேக்ஸிமம் சென்னையில் முடிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் வந்து ஆல்மோஸ்ட் ஷெடியூல் அப்படிங்கிறது வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அமைச்சாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் தாண்டி ஸோ தல தோனியோட இது கடைசி IPL சீசனா இருக்குமா, லாஸ்ட் டான்ஸா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசு இருந்துகிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ தல தோனி CSKவோட கேப்டனா இல்லாம CSKவின் ரசிகர்களின் கேப்டனா தலைவனா இப்ப இருந்துகிட்டு இருக்கிறாரு. இது ஒரு பக்கம் அப்படின்னா அடுத்ததா சென்னை சூப்பர் கிங்ஸ் vs CSK IPLோட எல் கிளாசிக்கோ அது வந்து இந்த தடவை ஒரே ஒரு போட்டி தான். போன தடவை 2 போட்டி இருந்தது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த 2 குரூப்பா பிரிக்கிறாங்க. இந்த 2 குரூப்பா பிரிக்கிறதுனால ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு கிளாஷ் ஒன்று இருக்குல்ல, இந்த CSK MI CSK RCB இதெல்லாம் 2 வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் இவங்க 2 குரூப்பா பிரிச்சதுனால வந்து ஏதாவது ஒரு கிளாஷ் 2 தான் வருது, இல்லைன்னா அந்த கிளாஷ்ங்கிறது 1 தான் வருது. இப்போ இந்த வருஷம் CSK RCB கூட 2 தடவை மோதுறாங்க.
ஒன்று ஆல்ரெடி மோதி ஹோமில் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. இப்போ ஆர்சிபி கூட மே 18 பெங்களூரில் ஆட போகிறாங்க. காலைல வந்தே பாரத்தில் ஏறி போயிட்டு பார்த்துட்டு நைட்டாக வரவங்களும் வரலாம், சுற்றி பார்க்குறவங்களும் சுற்றி பார்க்கலாம் ஒன்று. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் கூட இங்கே சேப்பாக்கில் எல் கிளாசிக்கோ கிடையாது. அப்பாடான்னு நிறைய பேர் திருப்தி பட்டுக்கிறாங்க. ஏன்னா இங்கே டிக்கெட் வாங்கி பார்க்குற அளவுக்கு எங்ககிட்ட தெம்பு இல்லை, காசு இல்லை, மன தைரியம் இல்லை, குடும்ப கஷ்டம்னு சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் எல் கிளாசிக்கோ இங்கே இல்லை, மும்பையில் ஏப்ரல் 14 இருக்குது. இப்போவே ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சுருவீங்கல்ல, எனக்கு ஐடியா இல்லை என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எல் கிளாசிக்கோ ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு வருத்தம் இருக்குதுப்பா. ஆனால் ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃப்ஸுக்கு வந்துட்டாங்கன்னா எல் கிளாசிக்கோ சேப்பாக்கில் நடக்கிறதுக்கோ இல்லை அகமதாபாத்தில் நடக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு எல் கிளாசிக்கோ ஒன்று கிளம்பி இருக்குது. அது வந்து மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். அதுக்கு காரணம் ஹர்திக் பாண்டியா, அதாவது முன்னாள் குஜராத் டைட்டன்ஸோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா இப்போ இந்நாள் மும்பை இந்தியன்ஸோட கேப்டனாக மாறினால அது ஒரு வெஸ்டர்ன் எல் கிளாசிக்கோவா அது மாறி இருக்குது. பட் ஒரு மேட்ச் தான் இந்த வருஷம். இந்த ஒரு மேட்ச் அப்படிங்கிறது ஆல்ரெடி நடந்து போச்சு. இப்போ பிளே ஆஃப் ஒரு ஜிடி எம்ஐ வராங்க அப்படின்னா அகமதாபாத்தில் மேபி அந்த எல் கிளாசிக்கோ மீண்டும் ஒரு தடவை விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் அப்படின்னா அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு மீதி இருக்கக்கூடிய அந்த 5 ஹோம் மேட்சஸும் பிளஸ் பிளே ஆஃப் அண்ட் ஃபைனல் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். பஞ்சாப் கிங்ஸும் சிஎஸ்கேவும் ஒரு மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு கிளாஷ் இருக்கும். அதாவது சிஎஸ்கே பஞ்சாப் கிங்ஸ் கூட ஒரு கிளாஷ் இருக்கும் அந்த கிங்ஸ்லாம் பஞ்சாப்ல இருந்து. பட் ஆர்ஆர் கூட எனக்கு அவ்வளோ கிளாஷ் இல்லை. வார்னியே இருக்கும்பொழுது ஒன்று இருந்துச்சு. அப்போ வார்னே இருக்கிற பீரியட்ல எங்கேயுமே ஒரு மாதிரி வார்னையோட ஆர்ஆரை பீட் பண்ணவே முடியல. தலை தோனியோட சிஎஸ்கேவை ஃபைனலில் கூட இன்க்ளூடு ஹோம் மேட்சஸ் கூட ஃபைட் பண்ணுவாங்க சிஎஸ்கே. அதுக்கப்புறம் வார்னையெல்லாம் போனதுக்கப்புறம் ஈஸியாக சிஎஸ்கே வந்து ஆர்ஆரை பீட் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ ஆர்ஆர் சிஎஸ்கே பெரிய கிளாஷ்லாம் கிடையாது, ஓகேங்களா. ஹோம் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான். கேகேஆர் கூட வந்து இந்த ஆர்சிபி கூட ஒரு கிளாஷ், அது யாரால வந்ததுன்னா கௌதம் கம்பீர்னால அந்த ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது வந்தது. இதுக்கு முன்னாடி ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் அந்த கிளாஷ் ஒன்று ஞாபகம் இருக்கா? ரசில் விராட் கோலி கேப்டன்ஸ்ல விராட் கோலி மட்டும் நின்று ஃபைட் பண்ணிட்டு இருப்பார் 2019 நினைக்கிறேன். அப்போ ரசில் ஈஸியாக வந்து அப்படிங்கிற மாதிரி ஊத்திட்டு போயிடாரு. அந்த ஒரு கிளாஷ் அது கூட வந்து பாத்தீங்கன்னா கம்பீரை வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ்களுக்கு பிடிக்காது. காரணம் விராட் கோலி வர்சஸ் கௌதம் கம்பீர் பிளா பிளா பிளா. கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் ஹோம்ல ஒன்று அவேல ஒன்று நடக்க போகுது. அதுக்கப்புறம் எம்ஐ வர்சஸ் ஆர்ஆர் அதுவும் ஒரு மாதிரி வேற மாதிரியான ஒரு எல் கிளாசிக்கோ. அது ஹோம்ல ஒன்று அவேல ஒன்று நிகழப்போகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபியோட ஹோம் மேட்சஸ் எல்லாம் வந்து அங்க பெங்களூர்ல தண்ணி பிரச்சனையின் காரணமா, அதாவது கர்நாடகாவில் தண்ணி பிரச்சனை காரணமா எல்லா போட்டியும் வந்து மூவ் ஆக போகுது. அது வைசாக்ல அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இப்போதைக்கு ஹோம் கிரவுண்டு ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்ட் சின்னசுவாமியிலே இருக்கக்கூடிய எல்லா ஹோம் மேட்சஸ்களையும் வந்து நடத்த போறாங்க. இதுல சிஎஸ்கே போட்டியும் நடக்க போகுது. ஹோம் அண்ட் அவே ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும். மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹோம்ல ஒரு ஆர்ஆர் கூட, டெல்லி கேபிட்டல்ஸ் கூட, ஆர்சிபி கூட, சிஎஸ்கே கூட, கேகேஆர் கூட, எல்எஸ்ஜி கூட, எஸ்ஆர்எச் கூட ஒரு மாதிரி வலுவான போட்டிகள் தான் இப்போ ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஹைலைட்டான விஷயங்கள், கவுஹாத்தில 2 மேட்ச் போட்டிருக்கிறாங்க. தரம்சாலால சிஎஸ்கேவும் ஆர்சிபி பஞ்சாப் கிங்ஸ் கூட போய் ஆட போறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா தரம்சாலா வாஸ் பியூட்டிஃபுல் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம். அங்கே சிஎஸ்கே ஆர்சிபி மாதிரியான ஒரு 2 பெரிய டீம் வரும்பொழுது அது டிவியில் காட்டும் பொழுது வாவ் ஐபிஎல் அப்படின்னு கொஞ்சம் காட்டுறதுக்கு நல்லாவும் இருக்குற. அங்கே 2 டே மேட்ச் வச்சிருக்காங்க. மொஹாலிக்கு திரும்ப எல்லா ஹோம், அதாவது பஞ்சாப் கிங்ஸோட ஹோம் மேட்சஸ் எல்லாம் போகுது. முல்லன்பூரில் அந்த ஒரு மேட்ச் தான் ஓகேமா அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. டெல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி ஃபெரோஷா கோட்லால உமன்ஸ் பிரீமியர் லீக் அங்கே தான் வந்து நடந்துச்சு. இந்த ஃபைனல் மேட்ச் செகண்ட் ஹாஃப்லாம் அங்கே நடந்ததுங்கிறதுனால பிச்சை ரெடி பண்ண முடியாது, எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படின்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிச் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதனால மிச்சம் இருக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல் ஹோம் மேட்சஸ் எல்லாம் அவங்களுக்கு அங்கே போகுது. இப்போ ஒருவேளை ஜெயிச்சு மொமெண்டம் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா மேட்சும் ஜெயிச்சாங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பண்டோட ரைஸ் ஆகும், டெல்லி கேபிட்டல்ஸோட ரைஸ் ஆகும், பிளே ஆஃபுக்கு வருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இதுதான் இந்த ஷெடியூலோட ஹைலைட்டடான விஷயங்கள். இப்போதான் ஒன்று ஞாபகம் வச்சு என்னன்னா இந்த ஐபிஎல் ஃபைனல் கோவிடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் ஃபைனல் அப்படின்னாலே இல்லை ஏதாவது ஒரு ஐசிசி ஈவெண்ட்டோட ஃபைனல் இந்தியாவில் நடக்குது அப்படின்னாலே அதை வந்து அகமதாபாத் தான் ஹோஸ்ட் பண்ணும். ஏன்னா 1 லட்சம் பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு கிரவுண்டை ரெடி பண்ணி இந்தியாவோட பிக்கஸ்ட் ஒரு கிரிக்கெட் கிரவுண்டை ரெடி பண்ணி வச்சுட்டு வேற எங்கேயாவது ஒரு ஃபைனல் நடத்த முடியுமா? ஸோ ரெவன்யூ விதத்தில் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டீம் கப்பு வின் பண்ணாங்களோ, எந்த டீம் சாம்பியனாக இருக்காங்களோ அவங்கள ஹோம் கிரவுண்டில் தான் அந்த ஃபைனல் அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ சேப்பாக்கில் 38,000 தான் சீட்டிங் கெப்பாசிட்டி. ஆனால் அகமதாபாத்தில் 1 லட்சம். இப்போ 1 லட்சம் மக்கள் வந்தாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க ஃபைனலில் எவ்வளோ காசு கிடைக்கும். ஸோ 38,000 சீட்டு, 1 லட்சம் சீட்டு. ஸோ காசு அப்படிங்கிற விதத்தில் ரெவன்யூ விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் மேட்ச் வச்சாதான் பிசிசிஐக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் இப்போ அப்படி வைக்காம
இங்கே சேப்பாக்கில் ஃபைனல் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்ல நியூஸு. தல தோனியோட கடைசி போட்டி சேப்பாக்கில் இருக்குமா இல்லை அதுக்கு முன்னாடியே இருக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபைனல் இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறதும் நல்ல செய்தி. ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் ஹாப்பி. எத்தனை மேட்ச்சுக்கு நீங்கள் போக போகிறீங்க? சென்னையில் நடக்க போகிற மேட்ச்சுக்கு அண்ட் ஆர்சிபி மேட்ச்சுக்கு எத்தனை பேர் போக போகிறீங்க? நான் ஆர்சிபி மேட்ச்சுக்கு மேக்ஸிமம் போவேன். எம்ஐ vs சிஎஸ்கே பார்ப்போம். அண்ட் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. டிக்கெட் காசு ஒன்று இருக்குது, ஃப்ளைட் டிக்கெட் காசு ஒன்று இருக்குது. நான் 5 டெஸ்ட் மேட்ச் போனல, அதுலேயே காசெல்லாம் மேக்ஸிமம் ட்ரை ஆகிடுச்சு. அப்புறம் சிஎஸ்கே vs கேகேஆர் எப்படி கோலி vs கம்பீர் இருக்குதோ அதே போல் தோனி vs கம்பீர். ஆமாம், தோனி ஃபேன்ஸுக்கு கம்பீர் அவர்களை கொஞ்சம் ஒரு மாதிரி பிடிக்காது. ஏன்னா 2012 ஃபைனல் அப்போலேருந்து அதுக்கப்புறம் தோனி அவர்களுக்கு பண்ண அந்த ஃபியூல் செட்டின் காரணமாக பிடிக்காது. ஏப்ரல் 8 கேகேஆர் கூட தான் சென்னை சேப்பாக்கத்தில் நடக்க போகுது அப்படிங்கிற அந்த போட்டியும் ஒரு நல்லா இருக்கும். ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா கேகேஆர் கௌதம் கம்பீர் வந்ததுனால இங்கே சில பல கிளாஷஸ் உருவாகிருக்குது அப்படிங்கிறதே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இப்போ எல்லா டீமும் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஹர்ஷித் ராணா விக்கெட் எடுத்துட்டு கிஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு